எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 10க்கான வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சாரி ஃபார் த டிலே, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் டிலே. இன்றைக்கி டே 10 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஷன் போர்டு. நம்மளோட கோல் இருக்கும்ல, நம்மளோட கோலுக்கு ரிலேட்டடான இமேஜஸை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும். அது எத்தனை இமேஜ் வேணால் இருக்கலாம், அது உங்களோட விஷ். இப்போ மணி தான் உங்கள் கோல்னால் உங்கள் கோலுக்கு ரிலேட்டடாக மணி நிறையா வர மாதிரி ஒரு இமேஜு, இந்த கட்டுக்கட்டாக மணி இருக்க மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இமேஜஸ், இல்லை தங்க காசு, இல்லை கோல்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ லவ்னா கப்பல் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி, ஹக் பண்ணி இருக்க மாதிரி, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரிண்டெஸ்ட்டு இல்லை கூகுள் க்ரோம் எதுலேருந்து வேணால் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சோர்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜாப்னா உட்காந்து சிஸ்டமில் டைப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, லேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அந்த ஆஃபீஸ் இன்டர்ஃபேஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கவர்மெண்ட் ஜாப்னா அந்த ரிலேட்டட் ஆஃபீஸ் இன்டர்ஃபேஸு, அந்த ஸ்டீலு, அந்த ஸ்டாம்ப்பு, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணுங்கள். ஒரு கம்பைன் ஃபோட்டோவாக எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோட்டோவை அதை மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் உங்கள் வால்பேப்பராகவோ இல்லை கேலரிலேயோ நீங்கள் வச்சுக்கலாம். அது ஆனால் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அந்த ஃபோட்டோவை. நீங்கள் ரொம்ப ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 to 6 எடுத்து அதை அழகாக மெர்ஜ் பண்ணி வச்சு அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அது பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சு, அந்த கோல் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அப்படியே நீங்கள் அதை ஒரு 2 minutes பாருங்கள் டெய்லியும். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணால் உங்கள் கோல் சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த பிக்சர் பார்க்கும் போது உங்கள் மைண்டு வேறு எங்கேயும் போகாது, அந்த கோல்குள்ளே இருக்கும். அப்படியே அது சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆயிடும். அந்த கோல் நீங்கள் இந்த பிக்சர் பார்த்துட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் அப்படியே டிவைனாக அதிலே பார்த்துட்டு இருப்பீங்க, வேறு எதுவும் யோசிக்காமல். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வேறு பிக்சர் எடுத்து நீங்கள் செட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் வால்பேப்பரை வச்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பேப்பர் எதாக வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அதை வச்சு, ஆனால் அடிக்கடி நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கணும். அடிக்கடி அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஃபோன் எடுத்தோன்னே அந்த நீங்கள் கேலரியில் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கேலரிக்குள்ளே போய் பார்க்க மாட்டீங்கல்ல, அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறது பின்னாடி வால்பேப்பராக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி அதை பார்க்க முடியும். அதை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அந்த கோல் எனக்கு கிடச்சிருச்சு, நான் அதை அடைஞ்சிட்டேன்னு அப்படியே ஆத்மாத்தமாக அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ போர் அடிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷன் போர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கான டாஸ்க். தேங்க்யூ யூனிவர்ஸ்.